ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக வெட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னாலும் வெட்டலாம். இது நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் சுடுதண்ணியை காய வச்சு இந்த பன்னீரில் ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டோம்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு 4-5 முந்திரி. நான் ஒரு 200 கிராமுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம். நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இங்கே 2 காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்ல கலருக்காக. அது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, நறுக்கின வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும். அது கூட நறுக்கி வச்ச தக்காளி. ரொம்ப சின்னதாக அளவு வெட்டணும்னு இல்லை, ஏன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ணி அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச பன்னீர் இருக்குல்ல, அதில் தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருங்க. இப்போது நம்ம வதக்கி வச்ச மசாலா எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூடவே மஞ்சள்தூள், தனியாத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாலாம் நிறைய காரம் இருந்தால் நல்லா இருக்காது. எல்லாமே சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, நான் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பண்ணியிருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். நான் காஷ்மீரி சில்லி போட்டதுனால எப்படி கலர் வந்திருக்குன்னு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து நான் எண்ணெய் பாதி பட்டர் பாதி சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே பட்டர்லேயே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இது கூடவே சீரகம், பட்டை, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட பொடியை நறுக்கின பூண்டு, அப்புறம் வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். அந்த பட்டர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா லைட்டாக அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் பட்டரை இந்த நேரத்தில் ஆட் பண்ணுங்க. அது இன்னமும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். பாருங்கள், இப்போ எல்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இது கூடவே சேர்த்துடணும். எல்லா பன்னீரையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இங்கே நான் பால் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாததுனால பால் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டால் போதும். பன்னீர் ஒன்றும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் நல்லா இல்லை. நீங்கள் நிறைய நேரம் வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.